அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. வின் டிவி தேவநாதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதலீட்டாளர்களின் 50 கோடி ரூபாய் மதிப்பு முதலீடு மோசடி செய்யப்பட்டதால் அவர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அன்னை செய்தி வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் கதிரவன் வழங்க நாம் கேட்கலாம். கதிரவன், இது பற்றிய விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம் சாம். சென்னை மயிலாப்பூரில் சிட்பண்ட் நிறுவனம் இந்திய மக்கள் கட்சி முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் வின் தொலைக்காட்சி நிறுவனமான தேவநாதன் யாதவ் நடத்தி வருகிறார். இவர் சிட்பண்ட் நிறுவனத்தில் பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்தி மக்களிடம் பணத்தை பெற்றுள்ளார். இதில் சுமார் 100 கோடிக்கு மேல் மோசடி செய்ததாக சிட்பண்ட் நிறுவனத்தில் பணத்தை போட்டவர்கள் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவில் புகார் அளித்துள்ளனர். இந்த நிலையில் அறந்தாங்கில் கோவில் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு சென்னைக்கு செல்வதற்காக புதுக்கோட்டை சாலையில் இந்திய மக்கள் முன்னேற்ற கழக தலைவரும் மின் தொலைக்காட்சி நிறுவனமான தேவநாதன் யாதவ் செல்ல போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் அவரை காரில் சென்ற போது மறித்து கைது செய்தனர். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் தேவநாதன் யாதவ் போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவ் திருச்சி மன்னார்புரம் அருகே உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் வைத்து தற்போது விசாரணை நடைபெற்றது. விசாரணை முடிவடைந்த பின்பு தற்போது அவரை சென்னை பொருளாதார குற்றப்பிரிவுக்கு அவரை காரில் அழைத்து சென்றனர். சாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கதிரவன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.